உலகத்திலேயே இரண்டாவது அதிகமான தொலைத்தொடர்பு பயனாளர்கள் கொண்ட நாடு எதுன்னு தெரியுமா? இந்தியா தான். அப்படி இருந்தும் கூட இங்கு தொலைத்தொடர்பு அப்படிங்கிறது பெருவாரியா தனியார் நிறுவனங்கள் கைகள்ல தான் இருக்கு. பணக்காரர்கள் மட்டுமே செல்போனை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற விஷயத்த மாற்றும் நோக்கத்துல தான் பிஎஸ்என்எல் அப்படிங்கிற பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆட்சிக்கு வந்ததற்கு பின் தொலைத்தொடர்பு துறை அப்படிங்கிறதுல தனியார் நிறுவனங்களை ஊக்குவிக்கும் விஷயங்களை பாஜக செய்தது. அதுல குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஜியோ நிறுவனம் உருவாக்கப்பட்டதை நாம முன்வைக்கலாம். இந்தியாவுல முக்கியமான பணக்காரரா அறியப்பட்ட தொழிலதிபர் முகேஷ் அம்பானி கடந்த 2018ஆம் ஆண்டு தான் ஜியோ அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை அறிமுகப்படுத்தினாங்க. இது அறிமுகம் செய்யப்பட்ட பிறகுதான் தொலைத்தொடர்புல புதிய உச்சத்தை இந்தியா அடைஞ்சது அப்படின்னே சொல்லலாம். அதற்கு முன்பும் ஏர்செல், ஏர்டெல், வோடோபோன், ஐடியா இப்படி பல தனியார் நெட்வொர்க்குகள் இருந்துச்சு. ஆனா ஜியோ கொண்டு வந்த ஒவ்வொரு பிளானும் மக்களை கவர்ந்து இழுத்துச்சு. இதனால நாள்தோறும் பல வாடிக்கையாளர்கள் ஜியோ பக்கம் திரும்பினாங்க. மக்கள் இப்படி தினமும் டேட்டாவை பயன்படுத்த தொடங்கியாச்சு. அப்போ ஜியோ என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட கட்டணத்தை வெறுத்துறாங்க. ஏன்னா மக்களுக்கு இன்டர்நெட் அப்படிங்கிறது வந்துட்டு அடிப்படை தேவையா மாறிடுச்சு. ஜியோவை பார்த்து பிற தனியார் நிறுவனங்களும் கட்டணத்தை உயர்த்துறாங்க. இதனால சாதாரண மக்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு தனியார் நிறுவனத்துல கட்டணத்தை ஏத்துனா இன்னொரு தனியார் நிறுவனத்துக்கு நம்ம மாறலாம்னு யோசிக்கலாம். ஆனா இங்க ஒட்டுமொத்தமா எல்லா தனியார் நெட்வொர்க்குகளுமே வந்துட்டு தங்களோட விலையை ஏத்திருக்காங்க. இதனால மக்களுக்கு வேற வழி இல்லாம அந்த கட்டணத்தை செலுத்தி டேட்டாவை பெற வேண்டிய சூழல் தான் உருவாகுது. இப்போ சமீபத்துல மீண்டும் ஜியோ, ஏர்டெல் இப்படி முக்கியமா இருக்கக்கூடிய இந்த தனியார் நெட்வொர்க் நிறுவனங்கள் தங்களோட கட்டணத்தை ஏத்தி இருக்காங்க. ஆனா இந்த முறை மக்கள் வந்துட்டு அவங்களோட ஆப்ஷனை எதை நோக்கி திருப்பி இருக்காங்கன்னு பார்த்தா நம்ம அரசு பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எல் பக்கம் தான் திரும்பி இருக்காங்க. இந்த கட்டண உயர்வு அறிவிக்கப்பட்ட 20 நாட்கள்ல மட்டுமே 2.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் பிஎஸ்என்எல் நெட்வொர்க்குக்கு மாறி இருக்காங்க. இந்த தனியார் நிறுவனங்கள் அறிவித்த இந்த கட்டண உயர்வு அவங்களுக்கு பலனா அமைஞ்சதோ இல்லையோ, ஆனா பிஎஸ்என்எலுக்கு அது ரொம்பவே பாசிட்டிவா அமைஞ்சிருக்கு. சரி, பிஎஸ்என்எலுக்கு நாள்தோறும் மக்கள் மாறிட்டே இருக்காங்க. ஆனா தனியார் நிறுவனங்கள் கொடுக்கக்கூடிய அதே ஸ்பீட்ல பிஎஸ்என்எல்னால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழாம இல்ல. ஏற்கனவே பிஎஸ்என்எலுக்கு இந்தியாவுல 80,000 டவர் இருக்கு. இதுல 49,000 டவர்கள் 4G சேவைக்கு மாற்றி அமைக்கும் வசதியில தான் இருக்கு. மேலும் 4G சேவைக்காக மட்டுமே தமிழ்நாட்டுல 1,500 டவர்கள் புதிதா அமைக்கப்பட்டிருக்கு. இப்படி ஒரு சில திட்டங்களை பிஎஸ்என்எல் கொண்டு வந்த அந்த நேரத்துலதான் மத்திய அரசு மேக் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை உருவாக்குறாங்க. அதன் வாயிலா என்ன ஆகுது அப்படின்னா தொலைத்தொடர்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே இந்தியாவில தயாரிக்கப்பட்டிருந்தா மட்டும்தான் பிஎஸ்என்எல்னால அதை வாங்கி பயன்படுத்த முடியும். வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி அப்படிங்கிறது சாத்தியம் இல்லை. இதனால முற்றிலுமாவே முடங்கும் நிலைக்கு போகுது பிஎஸ்என்எல். அதன் பிறகுதான் நிறுவனத்தோட அழுத்தத்திற்கு பிறகு 2020ஆம் ஆண்டு டாட்டாவோட ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. அந்த ஒப்பந்தம் என்ன அப்படின்னா பிஎஸ்என்எல் நெட்வொர்க் அமைக்க தேவைப்படக்கூடிய இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இருக்குல்ல, அதை டாட்டா உற்பத்தி செய்து இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறது அந்த ஒப்பந்தம். எனவே இப்ப தமிழகத்தை பொறுத்தவரையிலும் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் பொறுத்தவரையிலும் 3G டேட்டாவை முற்றிலுமா கொடுக்குறாங்க. 4G பொறுத்தவரையிலும் பெருநகரங்கள்ல அதுலயுமே சில இடங்கள்ல மட்டும்தான் 4G டேட்டா அப்படிங்கிறதுமே கிடைக்குது. இப்போ நம்ம சாதாரணமா எடுத்துட்டோம் அப்படின்னா பெரும்பான்மையான மக்கள் எதற்காக இந்த மொபைல் போன் பயன்படுத்துறாங்க, ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறாங்க அப்படின்னா வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுக்கும் இல்லைன்னா பில் பே பண்றதுக்கு இதுக்காக மட்டும்தான் பெருவாரியா போனை பயன்படுத்துறாங்க. அதுக்கும் மேல அதிகமான டேட்டா தேவைப்படக்கூடிய நபர்களா இருக்கிறவங்கன்னு பார்த்தா அது மிகவுமே சொற்பம் தான். எனவே பிஎஸ்என்எல் நிறுவனத்தினர் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஆட்களுக்கு 3G சேவையே போதுமானது. பிஎஸ்என்எலுக்கு 5G கொண்டு வரக்கூடிய அனைத்து வழிமுறைகளையும் கூட அவங்க மத்திய அரசு கிட்ட கேட்டுட்டே தான் இருக்காங்க. இது தொடர்பா பிஎஸ்என்எல் எம்ப்ளாயீஸ் யூனியனோட மாநில தலைவரான பாபு ராதாகிருஷ்ணன் கிட்ட நாம சில தகவலை கேட்டிருந்தோம். அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா தனியார் நிறுவனம் அமைச்சிருக்கும் அந்த டவர்கள்ல பிஎஸ்என்எல் நெட்வொர்க்கை கொண்டு போவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு. எனவே இது தொடர்பா நாங்க மத்திய அரசு கிட்ட கோரிக்கையும் நாங்க வச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாம வோடோபோன், ஐடியா ரெண்டும் கிளப் ஆகி தான் இப்போ ஒரு நெட்வொர்க்கா இருக்கு. இதுல கால்வாசியோட ஷேர் யாரோடதுன்னு பார்த்தா இந்திய அரசோடது. எனவே வோடோபோன் பொறுத்தவரையிலும் அவங்களுக்கு பெருவாரியான இடங்கள்ல டவர் அப்படிங்கிறது இருக்கு. எனவே அவங்கள அப்ரோச் பண்ணியும் கூட பிஎஸ்என்எலுக்கு 4G கொண்டு வருவதற்கான வேலைகளை நாம பார்க்கலாம். இப்படியான வழிமுறைகளை பின்பற்றினா
பிஎஸ்என்எலுக்கு மிக விரைவில் 5G கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு அவரு நம்பிக்கையை தெரிவிச்சாரு. இப்படி மொத்தமா பிஎஸ்என்எல் பக்கம் காத்து வீச பிற தனியார் நிறுவனங்கள் சும்மா இருப்பாங்களா என்ன? ஜியோவும் ஏர்டெலும் புதிய ஆஃபர்களை அள்ளி தெளிச்சு விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2GB பயன்படுத்தினா மட்டும்தான் அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளர்களுக்கு 5G டேட்டா அப்படிங்கிறது கிடைக்கும். இப்படி 2GB கிடைக்கக்கூடிய அந்த பிளானை அவங்க எடுத்தாங்க அப்படின்னா பல சப்ஸ்கிரிப்ஷன்ஸை வந்துட்டு ஃப்ரீயா கொடுக்குது ஜியோவும் ஏர்டெல். கொஞ்ச நாளைக்கு முன்பு வரலும் பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்என்எல் அப்படிங்கிற அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது இருக்கா அப்படிங்கிற சந்தேகத்தை கூட நமக்கு கிளப்பி இருந்தது. ஏன்னா தனியார் நிறுவனங்கள் தரக்கூடிய அந்த நெட்வொர்க்கு கூட பிஎஸ்என்எல் தர முடியாத சூழல் தான் இருந்துச்சு. ஆனா இப்போ தனியார் நிறுவனங்கள் உயர்த்தி இருக்கும் கட்டணத்தினால மக்கள் பலருமே பிஎஸ்என்எல் நோக்கி திரும்பி இருக்காங்க. எங்க தங்களோட வாடிக்கையாளர்கள் பிஎஸ்என்எலுக்கு போயிருவாங்களோ அப்படின்னு பயந்துதான் ஜியோவும் ஏர்டெலும் புதிய ஆஃபர்களை அறிமுகம் செஞ்சுட்டு வர்றாங்க. உலக அளவுல பார்த்தோம் அப்படின்னா $2600 மில்லியன் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு துறையோட வர்த்தகம் இன்னும் சில ஆண்டுகள்ல $3800 மில்லியன் அதிகரிக்க வாய்ப்பு இருப்பதா தான் இப்போ வரலும் கணிக்கப்படுது. எனவே இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மத்திய அரசு கூடுதல் பொறுப்போட செயல்பட்டு பிஎஸ்என்எல் வளர்ச்சி நிலைக்கு கொண்டு வர புதிய திட்டங்களை அறிமுகம் செய்யணும் அப்படிங்கறதா பலரோட கோரிக்கையா இருக்கு. எனவே 5G சேவையை பொதுத்துறை நிறுவனமான பிஎஸ்என்எலுக்கு மத்திய அரசு தரணும். ஏற்கனவே முக்கியமான சில முன்னெடுப்புகளை பாஜக அரசு செய்துட்டு வர்றாங்க. ஆனா இந்த அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படின்னு வரும்பொழுது அவங்களுக்கு சில தயக்கங்கள் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இப்போ மக்களோட பார்வை பிஎஸ்என்எல் பக்கம் திரும்பி இருக்கு. எனவே அதுக்கு சாதகமான திட்டங்களை பாஜக அரசு கொண்டு வந்தாங்க அப்படின்னா அழிவின் விளிம்பு நிலையில இருக்கக்கூடிய அரசு பொதுத்துறை நிறுவனம் அப்படிங்கிறது காப்பாற்றப்படும். நன்றி. நான் நிவேதா, தனிமொழி.